ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜோம்பி ரோட் கில் கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட் டைமாக விளையாட போகிறோம். இந்த கேம் நல்லாயிருக்கும். இந்த கேம் எல்லோரும் ஏற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு க்ளைம் வந்திருக்கு. காசு 6000 ரூபா நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து எண்ட்லெஸ் மோட் நான் தப்பாக அனுப்பிச்சிட்டேன். நம்ம 3வது மோடு வச்சுருந்தா அது நல்லா கஷ்டமாக இருக்கும். இந்த மோடு நம்ம ஷூட்டிங் பண்ணுற மோடு. ஃபஸ்ட்டு ப்ளே அமைக்கணும். அடுத்து நார்மல். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய கன் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கன்னை வச்சு ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணியாச்சா? நார்மலை வச்சு ஷூட் பண்ணணும். அப்படி ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணுங்க நல்லா. அப்புறமா நீங்கள் பெரிய கன் எடுத்துக்கோங்கள. நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த பெரிய கன்ஸை எடுத்துக்கலாம். இது நம்ம தேவைப்பட்டாதே எடுக்க முடியும். ஏன்னா அது நம்ம அதை வச்சு தேவைப்படும் போது ஷூட் பண்ணலாம். இப்போ நான் அடிக்கடி ஷூட் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்ச நேரத்தில் காலி ஆயிடும். அதனால் வேவ் கிளியராக வச்சுக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்து ஃபைனல் வேவ் நம்மளுக்கு நடக்குது. இந்த வேவில் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ஜோம்பிஸ்டேருந்து ஃபஸ்ட்டு இங்கே நிற்கிற ஜோம்பிஸை சுடலாம். அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. சுட்டாச்சுங்க. இந்த கேம் சூப்பராக இருக்கும். அதோட இந்த கேஸ் ட்ரெயினில் அடிச்சிங்கன்னா நம்ம வெடிச்சிருவோம். இந்த கேம் ஜாலியாக இருக்கும். இந்த யூடியூப்பில் பார்த்து அந்த கேம் நீங்கள் ஏற்றுங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் வச்சே பண்ணுங்கள். உடனே அதை தூக்காதீங்க. வேணும்னா இப்போ அது காலி ஆச்சுன்னா இன்னொன்று எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணி ஆடணும். அந்த ரெட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் மற்றால சுடக்கூடாது. அந்த ரெட்னா கோவம் வந்துருச்சு அவனை சுடணும். இல்லாட்டி உங்களை கில் பண்ணிடுவாங்க. எஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது. அதில் நான் எப்படி தப்பிக்கணும்னு சொல்கிறேன். தேங்க்யூ சார். இந்த கேமோட முடிஞ்சிடும். நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 300 ரூபா வந்திருக்கு. தேங்க்யூ, பாய்.